அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம கவுண்டிங் டே ப்ரிப்பரேஷன்ஸ் பற்றி அந்த மீட்டிங் கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், ஜூன் 4 வந்து நம்ம கவுண்டிங் நடக்க போகுது. நம்ம பாண்டிச்சேரி பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷனுக்கு பாண்டிச்சேரியில் 2 இடத்துலையும் உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் முதலாளர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லையும், காரைக்கால் அண்ட் யானம் அண்ட் மாஹே, ஸோ டோட்டலாக மொத்தம் 5 இடத்துல இந்த கவுண்டிங் நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நாங்கள் முடிஞ்சிருச்சு. கவுண்டிங் ஹாலுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் உள்ளார இருக்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கவுண்டிங் ஹால்லையுமே 360 டிகிரி சிசிடிவி கவரேஜஸ் இருக்கு, வீடியோகிராஃபி பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக பாண்டிச்சேரி யூடி மொத்தமாக 1002 அஃபிஷியல்ஸ் வந்து இந்த கவுண்டிங் இதில் வந்து ஈடுபட போகிறாங்க. ஸோ அந்த கவுண்டிங் அஃபிஷியலுக்கான 3 அடுக்கு ட்ரைனிங் வந்து ஏற்கனவே 2 ட்ரைனிங் முடிஞ்சிச்சு. ஸோ 3வது ட்ரைனிங் வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து நடக்க போகுது எல்லா அஃபிஷியல்ஸுக்கும். ஸோ இந்த அஃபிஷியலை தேர்ந்தெடுக்கிற ரேண்டமைசேஷன் ப்ரொசீஜர், ஸோ 3 ரேண்டமைசேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் முடிஞ்சுது. ஸோ 2வது ரேண்டமைசேஷன் 3rd ஜூன் வந்து நடக்கும். ஸோ 3வது ரேண்டமைசேஷன் 4th ஜூன் மார்னிங் 5 மணிக்கு நடக்கும். ஸோ இந்த 2nd and 3rd ரேண்டமைசேஷன் ஃபார் த கவுண்டிங் அஃபிஷியல்ஸ் வந்து நம்ம கவுண்டிங் அப்சர்வர்ஸ் ஜென்ரல் அப்சர்வர்ஸ் மூலமாகவும், ஸோ ஆர்வம் முன்னாடியும் இவங்க நடக்க போகுது. ஸோ இந்த கவுண்டிங்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அடிஷ்னலாக 12 அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஜென்ரல் அப்சர்வர் இருக்காங்க, ஜென்ரல் அப்சர்வர் ப்ளஸ் 12 அடிஷ்னல் அப்சர்வர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த கவுண்டிங் ஹால்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க ஒரு 100 மீட்டர் வந்து பெடஸ்ட்ரியன் ஜோன்ஸ், அங்கே எந்த வெஹிக்கிள்ஸும் எதுவுமே அலௌடு இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. அவுட்டர் மோஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் வந்து இருப்பாங்க. ஸோ 2ஆம் அடுக்கு பாதுகாப்புல வந்து ஸ்டேட் ஆர்மி ஃபோர்ஸ் இருப்பாங்க. ஸோ இன்னர் பெரிமீட்டர்ஸ் அங்கே வந்து நம்ம மத்திய பாதுகாப்பு படையினர் வந்து காவலுக்கு ஈடுபட போறாங்க. ஸோ இது போல ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ்க்காக. ஸோ நம்ம தேர்தல் முடிஞ்சு ஒவ்வொரு ரவுண்ட்ஸா தேர்தல் நிலவரத்தோடைய முன்னாடி தெரிவிக்கிறதுக்காக தேவையான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கவுண்டிங் ஹால் முன்னாடியே வந்து பெரிய நோட்டீஸ் போர்டு வச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் ஒரு ரவுண்ட் வைஸ் டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுப்போம். ப்ளஸ் டெடிக்கேட்டட் மீடியா ரூம் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த மீடியா வந்து அவங்க முன்னாடி நிலவரத்தை தெரிஞ்சுட்டு மக்களுக்கு வந்து வெளியே தெரியப்படுத்தலாம். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே தனியாக பண்ணியிருக்கோம். ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான விக்டரி ப்ரொசஷன்ஸ், அது சம்பந்தமான லா அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் ஸோ போலீஸாரோட விரிவான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்பி தனியார் பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங் நடக்கிற அந்த விக்டரி ப்ரொசஷனுக்கும் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் சார்பாக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அன்னைக்கு ஜூன் 4 அன்னைக்கு ட்ரை டே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அன்று எந்த மதுபான கடைகளும் பாண்டிச்சேரியில் திறந்திருக்காது. ஸோ அது எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். அதை மானிட்டர் பண்றதுக்கு ஸ்பெஷல் எக்ஸைஸ் ஸ்குவாட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அந்த ட்ரை டே என்ஃபோர்ஸ் பண்றதை அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன போலீஸ் பாதுகாப்பு என்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளவு போலீஸ் அபிஷியல்ஸ் வந்து ஈடுபட போறாங்கன்னு நம்ம இப்போ எஸ்பி சொல்லுவோம். அனைவருக்கும் வணக்கம். As mentioned by the collector, there will be a 3-tier security system. The 100 meters from the counting center, it will be completely pedestrianized. Their checking will be done, and only authorized persons with election commission issued ID cards only people will be allowed inside. Then there will be a 2nd-tier security system where state armed police will be there, and checking and frisking will be done. Nobody will be allowed with any mobile phones or any other gadgets. Media persons entering from there, only authorized persons are allowed to enter, accompanied by a person from information department. Only in authorized zones they are allowed to enter. Election officials and all, they are also not allowed to carry mobile phones except for AROs for whom mobile phones are required for technical purposes. For victory procession and all, we have made adequate arrangements during which some designated routes have been identified, main areas in the town. Will ensure that there will be no disturbance or hindrance to the flow of traffic or any inconvenience to the public, while providing security to the victory procession and gathering over there. June 4th is a dry day, so we'll ensure that strict enforcement is kept throughout the day. Thank you. நம்ம வாக்கு எண்ணிக்கை காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்கும். ஆல்ரெடி நம்ம கேண்டிடேட் எல்லாருக்கிட்டையும் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு அன்னைக்கு கவுண்டிங் அன்னைக்கு என்னென்ன
வழிமுறைகள் பின்பற்றணுங்கிறத பற்றியும் ஒரு ப்ரீஃபாக சொல்லியிருக்கோம். ஸோ கேண்டிடேட் மீட்டிங்ஸ் அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ யார் யார் உள்ளார வரலாம், யார் யார் வெளியே போகக்கூடாதுங்கிறதையும் நான் கேண்டிடேட்ஸ்க்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட் ஏஜென்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது வந்து 1 ஜூன் 5 o'clock வரைக்கும் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஐடி கார்டு இஷ்யூ பண்ணுவோம். அந்த ஐடி கார்டு இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே வர முடியும். ஸோ ஜூன் 4 அன்னைக்கு மார்னிங் 6:30 கேண்டிடேட் அவங்களோட ஏஜென்ட்ஸ் அப்சர்வர்ஸ் ஆர்வ முனிகளை எல்லா ஸ்ட்ராங் ரூமும் ஓப்பன் பண்ணிட்டு காலையில 8 மணிக்கு கவுண்டிங் ஆஃப் த ஓட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம பாண்டிச்சேரியில ஒரு 8 ஏஆர்ஓஸ் இருக்காங்க. ஸோ 8 கவுண்டிங் ஹால் இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஆர்ஓ கவுண்டிங் ஹால் இருக்கும். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கவுண்டிங் ஹாலில் போஸ்டல் பேலட்ஸ்லாம் எண்ணப்படும். மற்ற கவுண்டிங் ஹாலில் இவிஎம்ஸ் மிஷின் வந்து எண்ணுவோம். ஸோ நம்மளுடைய வெற்றி முடிவு வந்து நம்ம ப்ராபப்லி நம்ம ஒவ்வொரு கவுண்டிங் ஹாலையும் சைமில்டேனியஸாக நம்ம ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் என்றதால ஒரு ஈவினிங் 6 to 7 போல நம்ம முடிவு தெரியும்னு எதிர்பார்க்கிறோம். இல்லை, போஸ்டல் வாலெட் சர்வீஸ் ஓட்டர் வர்றது வந்து 8ஆம் தேதி காலையில 4ஆம் தேதி காலையில 8 மணி வரைக்கும் காலையில். அதுக்கு ஒரு முடிவு ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் 3 ரவுண்ட்ஸ் இருக்கு. டோட்டலா கவுண்டிங் டேபிள்ஸ் பார்த்தா ஸோ புதுச்சேரி மட்டும் 93 கவுண்டிங் டேபிள் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 4 போஸ்டல் பேலட்டுக்கான கவுண்டிங் டேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 97 கவுண்டிங் டேபிள் புதுச்சேரியில் மட்டும் இருக்கு. ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3 ரவுண்ட்ஸ் ஆகும். ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3 ரவுண்ட்ஸ். ஸோ ஒரு ரவுண்ட்ஸுக்கு வந்து நம்ம இவிஎம் எண்றதுக்கு வந்து மினிமம் 1/2 hour ஆகும். ஸோ ஒவ்வொரு இவிஎம் ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட் முடிஞ்சதும் நம்ம 5 மேண்டேட்டரி விவிபேட் வந்து கவுண்ட் பண்ணி ஆகணும் இந்த எலெக்ஷன்ல. ஸோ அந்த ஒரு அசம்பிளி செக்மெண்ட் முடிஞ்சது நம்ம 5 விவிபேட் வந்து கவுண்ட் பண்ண போறோம். ஸோ அந்த விவிபேட் கவுண்டிங்கான இதுக்கு வந்து நம்ம மினிமம் 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் வரைக்கும் தேவைப்படும். மொத்தமா நமக்கு 4 கவுண்டிங் ஹால்ஸ் வந்து இருக்கு. இங்க 8 கவுண்டிங் ஹால்ஸ் இருக்கு. ஸோ ஒரே சென்டர்ல 8 அசம்பிளி செக்மெண்ட்டுக்கான கவுண்டிங் வந்து நடந்துருக்கு. அபிஷியல்ஸ் வந்து 1002 பேரு சிவில் சைடு அதாவது பண்றவங்க. போலீஸ் சைடுல வந்து 800 போலீஸ் பர்சனல்ஸ் ஆர் பீயிங் டிப்ளாய்ட். இப்ப டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டீடைலா பண்ணிருக்காங்க. இல்ல கவுண்டிங் அந்த சென்டர் சுத்தி 100 meters ஏரியா வந்து பெடஸ்ட்ரியன் ரோட்ஸ். அதுல எந்த விதமான வெஹிக்கிள்ஸ் அலௌட் இல்லை. அந்த மெயின் ரோடு அந்த டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த ரோட்ஸ் அலௌட் இருக்கும் மேஜாரிட்டியா நம்ம எந்த டிராஃபிக் மூவ்மெண்ட்டையும் பப்ளிக் மூவ்மெண்ட்டையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு தான் நம்ம டிராஃபிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். அது போலீஸ் டீடைல் பிளான் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன இதில் போகலாம் அப்படிங்கிறது அதுக்காக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் சைட்ல இருந்து நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் டிப்ளாய் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க அதை மேனேஜ் பண்ணிருக்காங்க. அதை நாங்கள் ஈவினிங் 6 to 7 போல வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். 6 ஆகும். ஒரு ரவுண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3 ரவுண்ட்ஸ். ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 3 ரவுண்ட்ஸ் ஆகும். 1.5 மணி நேரம் தெரியும். பட் வந்து அதை நாங்கள் இதுவும் விவிபேட் கவுண்டிங் முடிச்சுட்டு தான் சொல்லுவோம் வெளியே. ஓகே, அந்த விவிபேட் கவுண்டிங் நடக்கிறது வந்து மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும். அப்போ மினிமம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 மணி நேரம் ஆகும். ஆமா.